Welcome to Voicepedia. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் வரலாறு, தெய்வீக புராண கதைகள் மற்றும் வியத்தகு வரலாற்று நிகழ்வுகளின் கவர்ச்சிகரமான கலவையாகும். இது இந்தியாவிலுள்ள பழமையான மற்றும் மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாகும். மீனாட்சி அம்மன், பார்வதியின் வடிவம் மற்றும் அவரது கணவர் சுந்தரேஸ்வரர், சிவனின் வடிவம் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முதல் புராண கதைகளின் தோற்றம். தெய்வீக புராணம். இக்கோவிலின் வரலாறு மதுரை நகரத்தின் மையமாக கொண்ட ஒரு புராண கதையுடன் தொடங்குகிறது. புனித வேள்வித்தி, பாண்டிய மன்னர் மலையத்வஜ பாண்டியனுக்கும் அவரது மனைவி காஞ்சனமாலைக்கும் குழந்தை இல்லை. ஒரு வாரிசு வேண்டி ஒரு பெரிய யாகத்தை வேள்வித்தி நடத்தினர். அற்புதமான பிறப்பு. ஒரு மகனுக்கு பதிலாக 3 வயது சிறுமி தீயிலிருந்து வெளிவந்தாள். அவள் 3 மார்பகங்களுடன் பிறந்தாள். கவலையடைந்த மன்னரிடம் ஒரு தெய்வீக குரல் அவளை ஒரு போர் இளவரசனைப் போல வளர்க்கவும், அவள் தனது எதிர்கால கணவனை சந்திக்கும் தருணத்தில் அவளது 3வது மார்பகம் மறைந்துவிடும் என்றும் கூறியது. வீரராணி தடாதகை மீனாட்சி என்று பெயரிடப்பட்ட அவள் ஒரு உக்கிரமான ஆட்சியாளராக வளர்ந்தாள். அவள் திக்விஜயம், திசைகளை வெல்லுதல் மேற்கொண்டு உலகம் முழுவதும் உள்ள படைகளை தோற்கடித்தாள். சிவனை சந்தித்தல். இறுதியாக அவள் சிவபெருமானை சவால் செய்ய கைலாயமலைக்கு சென்றாள். அவள் அவரை கண்டதும் அவளது 3வது மார்பகம் மறைந்துவிட்டது. அவர் தனது நித்திய கணவர் என்பதை அவள் உணர்ந்தாள். தெய்வீக திருமணம். அவர்கள் மதுரைக்கு திரும்பி அங்கு கடவுள்களும் தேவதைகளும் பங்கேற்ற ஒரு பெரிய விழாவில் திருமணம் செய்து கொண்டனர். மீனாட்சியின் சகோதரர் என்று நம்பப்படும் மகாவிஷ்ணு அவளை திருமணம் செய்து கொடுத்தார். இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் மீனாட்சி திருக்கல்யாணம் என்று கொண்டாடப்படுகிறது. 2. ஆரம்பகால வரலாறு. பாண்டியர் காலம். பண்டைய வேர்கள். வரலாற்று நூல்கள் மற்றும் சங்க இலக்கியங்கள் கிபி 1 முதல் 4ஆம் நூற்றாண்டு மதுரையில் ஒரு கோவிலை குறிப்பிடுகின்றன. அதன் பண்டைய நகர அமைப்பால் இந்நகரம் பொதுவாக கீழ்திசை ஏதென்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. முதல் கட்டியவர். மூலக்கோவில் குலசேகர பாண்டியனால் கிமு 6ஆம் நூற்றாண்டு அல்லது கிபி ஆரம்பகாலம் என்று நம்பப்படுகிறது. அவர் கடம்ப மரங்கள் நிறைந்த காட்டில் கண்ட ஒரு சுயம்பு தானாக வெளிப்பட்ட லிங்கத்தை சுற்றி கோவிலை கட்டினார். 3. இருண்ட காலம். படையெடுப்பு மற்றும் அழிவு. 14ஆம் நூற்றாண்டு. இக்கோவில் 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அதன் இருண்ட காலத்தை சந்தித்தது. மாலிகாபூரின் படையெடுப்பு கிபி 1310. டெல்லி சுல்தானகத்தின் பிரபலமான தளபதி மாலிகாபூர் மதுரை மீது படையெடுத்தார். அவரது இராணுவம் கோவிலின் பெரிய தங்கம் மற்றும் நகை கருவூலத்தை கொள்ளையெடுத்ததுடன் பல பழங்கால கோபுரங்கள் மற்றும் சன்னதிகளையும் அழித்தது. மூடல். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக கருவறை மூடப்பட்டு வழிபாடு நிறுத்தப்பட்டது. அசல் பண்டைய அமைப்பு பெரும்பாலும் இடிபாடுகளாக குறைக்கப்பட்டது. 4. மறுமலர்ச்சி. விஜயநகர மற்றும் நாயக்கர ஆட்சி. இன்று நாம் காணும் அற்புதமான வளாகம் 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கி 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் உச்சத்தை அடைந்த மறுசீரமைப்பு முயற்சிகளின் விளைவாகும். விடுதலை. கிபி 1371. விஜயநகர பேரரசின் இளவரசனான குமார கம்பனன் சுல்தானிய படைகளை தோற்கடித்து கோவிலை மீண்டும் திறந்தார். நாயக்கர் வம்சம். 16, 17ஆம் நூற்றாண்டுகள். ஆரம்பத்தில் விஜயநகர பேரரசின் ஆளுநர்களாக இருந்து பின்னர் சுதந்திர அரசர்களாக மாறிய நாயக்கர்கள் மதர்ன கோவிலின் உண்மையான சிற்பிகளாவர். விஸ்வநாத நாயக்கர் 1559 1563. அவர் மதுரை நகரத்தை முழுவதும் சில்ப சாஸ்திரங்களுக்கு இணங்க மறுவடிவமைத்தார். அவர் கோவிலை மையமாக கொண்டு தெருக்களை ஒரு தாமரை மலர் போல ஒன்றுடன் ஒன்று மையப்படுத்தப்பட்ட சதுரங்களாக அமைத்தார். திருமலை நாயக்கர் 1623 1655. வம்சத்தின் மிக பிரபலமான மன்னரான இவர் வசந்த மண்டபம் மற்றும் புது மண்டபம் போன்ற பல அற்புதமான அமைப்புகளை கட்டினார். இவரது பங்களிப்பு இக்கோவிலை ஒரு கட்டிடக்கலை அதிசயமாக மாற்றியது. 6. கட்டிடக்கலை அதிசயங்கள். கோவிலில் 16 அற்புதமான வாயில் கோபுரங்கள் உள்ளன. தெற்கு கோபுரம் மிகவும் உயரமானது, சுமார் 170 அடி உயரம் கொண்டது மற்றும் இது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 1000 கால் மண்டபம் 1569ஆம் ஆண்டு பிரதமர் அரியநாத முதலியாரால் கட்டப்பட்டது. இது உண்மையாக 985 நுணுக்கமாக செதுக்கப்பட்ட தூண்டுகளை கொண்டுள்ளது. இது தட்டப்படும்போது வெவ்வேறு இசை ஒலிகளை உருவாக்கும் இசை தூண்டுகளும் கொண்டுள்ளது.
பொற்றாமரை குளம். கோவிலுக்குள் உள்ள பொற்றாமரை குளம் என்பது பக்தர்கள் புனித நீராடும் ஒரு அந்தய குளம். புராதன காலத்தில் ஒரு புதிய இலக்கிய படைப்பின் தரம் இங்கு சோதிக்கப்பட்டது என்று ஒரு ஐதீகம் கூறுகிறது. மூழ்கிய கையெழுத்து பிரதிகள் மோசமானவையும் மிதந்தவை தலை சிறந்த படைப்புகளும் என்றும் கருதப்பட்டன. சுருக்கமான காலவரிசை. காலம், நிகழ்வு. பண்டைய காலம் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்டது சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிபி 1310 மாலிகாப்பூர் டெல்லி சுல்தானகம் என்பவரால் அழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டது. கிபி 1371 விஜயநகர பேரரசால் மீட்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டது. 1559 to 1700கள் நாயக்க மன்னர்களால் மீண்டும் கட்டப்பட்டு அதன் தற்போதைய பிரம்மாண்டமான வடிவத்திற்கு விரிவாக்கப்பட்டது. இன்று இக்கோவில் மதுரையின் உயிர்நாடாக செயல்படுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. தமிழ் கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலையின் பின்னடைவு தன்மைக்கு ஒரு சான்றாக நிற்கிறது.